வியூவர்ஸ் வெல்கம் டு ஜேபி சேனல். வாங்க டேலி பிரேம் உள்ள போகலாம். டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்த சாப்டர் நம்ம என்ன பண்ணிட்டுறோம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு 2-3 சாப்டராக நம்ம என்ன பண்ணுறோம், ரிசல்ட்டில் போய் பார்க்குறோம். ரிசல்ட்னா என்னது, நிறைய பேருக்கு என்ன பண்ணுவோம், சம்ஸ் எல்லாமே போடுவாங்க. ஆனால் ரிசல்ட்டில் போய் அவங்களால என்ன பண்ண முடியுது, எங்கே இருக்குது, அது எப்படி எடுத்து பார்க்குதுன்றது ரிப்போர்ட்டில் போய் பார்க்க முடியுது. அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2-3 சாப்டராக பார்த்துருக்கோம். அந்த சாப்டர் வரிசையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவுட்ஸ்டாண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டேலி பிரேம் ஓப்பன் ஆச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நிறைய சம்ஸ் போட்டிருப்போம். அது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் என்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட கம்பெனி என்ன இருக்கீங்க, ஏகாம்ன்ற கம்பெனி நான் என்ன பண்ணி கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் என்னென்ன சம்ஸ் போட்டிருக்கேன் எடுத்து பார்க்குறேன். என்ன பண்ணுங்க, இந்த வவுச்சர் கீழே என்ன இருக்கும், டே புக்குன்னு இருக்கும். அந்த டே புக்கில் என்ட்ரு அடிச்சிங்கன்னா என்ன இருக்கும், நான் நிறைய சம்ஸ் போட்டிருப்போம். அந்த சம்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் இதில் தெரியும். ஓகேங்களா. சரி, இப்போ போய் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட் சாப்டரில் ஆல்ரெடியும் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் சாப்டர் பார்க்காம இருந்தீங்கன்னா இதில் லிங்க்கில் கொடுக்குறேன், அந்த ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. டேலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் சேல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பர்ச்சேஸ் சேல்ஸ் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், எவ்வளோ நான் என்ன பண்ணிங்க பொருள் கொடுத்துருக்கேன், ஸ்டாக் என்கிட்ட எவ்வளோ இருக்குது, இது போல் டீட்டெயிலாம் பார்க்கும்போது எனக்கு குழப்பமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பர்ச்சேஸ் ஃபுல்லும் எடுத்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண முடியும், சேல்ஸே பார்க்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சேல்ஸ் உள்ளே போயிட்டுனா திரும்பி வெளியே வரணும், என்ன பண்ணேன், எஸ்கேப் கொடுத்தா வெளியே வரணும். அப்போ பர்ச்சேஸ் சேல்ஸ் என்னால் என்ன பண்ண முடியாது, ஒரே டைமில் என்னால் என்ன பண்ண முடியாது, எடுத்து பார்க்க முடியாது. அப்போ நம்ம பர்ச்சேஸ் சேல்ஸும் ஒரே டைமில் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அவுட்ஸ்டாண்டிங். ரிப்போர்ட்டில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவுட்ஸ்டாண்டிங் பார்க்க போகிறோம். அவுட்ஸ்டாண்டிங்கில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எப்படி பர்ச்சேஸ் சேல்ஸும் ஒரே டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுத்து பார்க்குறன்றது தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், சேம் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்போர்ட். ஓகேங்களா. இந்த ரிப்போர்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பயும் போல் நம்ம டேரெக்டாக போய்ட்டு என்ன பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, பர்ச்சேஸ் சேல்ஸும் ஒரே டைமில் எடுத்து பார்க்க முடியாது. இங்கே என்ன இருக்கீங்க, பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் போனால் என்ன இருக்குது பாருங்களா, இங்கே என்ன இருக்கீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது, கரண்ட் அசெசரிஸ் இருக்குது. இங்கே போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 1,45,000, சேல்ஸ் அக்கௌண்ட் 2,20,000 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கேன், எது பண்ணியிருக்கேன், யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் என்ன பண்ணேன், இது போல் என்ட்ரு அடிச்சுட்டு உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கணும். நான் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன், காசு கொடுத்து எவ்வளோ வாங்கியிருக்கேன், கடனாக எவ்வளோ வாங்கியிருக்கேன், நான் ரிட்டர்ன் எவ்வளோ பண்ணியிருக்கேன். இது போல் நான் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா பார்த்துட்டு எஸ்கேப் கொடுத்துலேருந்து அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண முடியும், சேல்ஸ் உள்ள போய் சேல்ஸ் உள்ளே சேம் இதே போல் நான் என்ன பண்ணணும், என்கிட்ட யார் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க, கடனாக எவ்வளோ வாங்கிட்டு போயிருக்காங்க, என்கிட்ட எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, இது போல் விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ஒன்றா நான் என்ட்ரி பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இது போல் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒன்றுலேருந்து ஒன்று வரணும். இப்போ திடீர்னு நீங்களே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருங்க, திடீர்னு ஓனர் கூட்டேப்பா நம்ம மொத்தமாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன் கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. இருக்கு சார் நான் பார்த்து சொல்கிற முடியுதான். அப்போ ஒரே டைமில் ஈஸியாக எப்படி எடுத்து பார்க்குறதுன்றது நம்ம அவுட்ஸ்டாண்டிங்கிறது, அது எப்படி பார்க்கலான்றது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. எப்பயும் போல் என்ன பண்ணிக்க வேண்டியது தான், ரிப்போர்ட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், டிஸ்பிளே இது இருக்குங்களா, டிஸ்பிளே இருக்குல்ல, ரிப்போர்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் தான் நிறைய விஷயங்கள் ரிப்போர்ட் சம்மந்தமாக இருக்கும், அதில் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ரிப்போர்ட்டில் போய் டிஸ்பிளேயில் போய் ஜஸ்ட் என்ட்ரு அடிக்கிறீங்க. என்ட்ரு அடிச்சா என்ன இருக்கீங்க, நேராக வந்தீங்கன்னா என்ன இருக்கீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய் என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சா என்ன இருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங். நம்ம பார்க்க போகிற சாப்டர்னு அது அவுட்ஸ்டாண்டிங் தான். இந்த அவுட்ஸ்டாண்டிங்கில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரு அடிச்சிங்கன்னா 2 விஷயம் இருக்குது. என்ன இருக்குங்க, ரிசீவபிள் பேயபிள் இருக்குங்களா, ரிசீவபிள் பேயபிள் இருக்குது. ரிசீவபிள்னா என்ன, பேயபிள்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரிசீவ்னா என்ன அர்த்தம், இப்போ நிறைய இடத்துல பேங்க்குக்கு போனால் சரி என்ன ரிசீப்ட் கவுண்டர்னு இருக்கும். ஓகேங்களா. சில இடத்துல என்ன இருக்குது, பேமெண்ட் கவுண்டர்னு இருக்குது. பேமெண்ட்னா என்ன அர்த்தம், நம்ம பே பண்ணுறோன்னு அர்த்தம். ரிசீப்ட்னா என்ன அர்த்தம், நம்ம அதை வாங்குறோன்னு அர்த்தம். அதான் பர்ச்சேஸ் சேல்ஸ்னு அர்த்தம். அப்போ நான் பர்ச்சேஸ் சேல்ஸும் ஒரே டைமில் நான் ஈஸியாக எடுத்து பார்க்கன்றதுக்கான அவுட்ஸ்டாண்டிங் உள்ள வரும். அது உள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ரிசீவபிள் பேயபிள்னு இருக்குது. என்ன சார் நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் எடுத்து பார்க்கலான்றீங்க, இங்கே ரிசீவபிள் உள்ளே போனால் தான் நான் சேல்ஸ் பார்க்க முடியும், அதை விட்டு வெளியே வந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பார்க்க முடியும். அப்போ ரெண்டுத்தையும் ஒரே பார்க்குற மாதிரி ஷார்ட்கட் கீ என்ன இருக்குன்னா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிசீவபிளோ இல்லை பேயபிளோ அது உள்ள எது இல்லைன்னா போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ட்ரி பண்ணிக்க வேண்டியது தான். என்ட்ரி பண்ணால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, நான் என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணியிருக்கேன்றது டீட்டெயில் எல்லாமே இந்த இதில் காட்டுதுங்களா. ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் குமார், ராஜா ட்ரேடர்ஸ், இது போல் நிறைய விஷயங்கள் காட்டுது. இப்போ இது போல் காட்டும்போது நான் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் நான் பார்க்கணும் அப்படின்னும் போது அதுக்கு ஷார்ட்கட் கீ தான் என்னென்னா F4. என்னங்க, F4 அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, சன்ட்ரை கேட்டர் சன்ட்ரை டெபிட்டான்னு இருக்குது. இப்போ சன்ட்ரை கேட்டர் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு அடித்தா போதும், என்ன இருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணி டீட்டெயில் எல்லாமே காட்டும். அதே போல் நான் என்ன பண்ணுறேன், F4 கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், சன்ட்ரை டெபிட்டர் கொடுத்தா போதும், நான் சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே காட்டும். அப்போ நான் ஒரே டைமில் பர்ச்சேஸ் சேல்ஸை என்னால் பார்க்க முடியும். அதுக்கு ஷார்ட்கட் கீ தானது F4. F4ன்னு என்னது, பில் ரிசீவபிள் அண்ட் பில் பேயபிள்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இங்கே என்ன காட்டுது, குரூப்னும் போது என்ன இருக்குங்க, சன்ட்ரை டெபிட்டான்னு காட்டுது. இங்கே என்ன இருக்குது, பெண்டிங் த பில் அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்னென்ன பில் போட்டிருக்கேன்றது எல்லா டீட்டெயிலுமே காட்டும். அதே போல் நான் என்ன பண்ணுறேன், F4 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், போய்ட்டு
சன்ரே கேட்டார்னு கொடுக்குறேன். என்ன கேட்குறீங்க? சன்ரே கேட்டார். பில் பெண்டிங் த பில். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் என்னென்னா பொருள் வாங்கியிருக்கேன்றது டீட்டெயிலாக காட்டும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரே டைமில் பர்ச்சேஸ் சேல்ஸை என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் தான் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? இந்த சாப்டர் இவ்வளோ தான். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தினா தான் என்ன பண்ண முடியும், நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், சேனல் வந்துகிட்டே இருக்குது, வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் உங்களால் என்ன பண்ணுவேன், டேலி லேர்ன் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்னதான், டேலி இதில் லேர்ன் பண்ணுறேன் சார், சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கமெண்ட்ஸில் யாராருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லுங்கள். ஃப்ரீயாக எப்படி நம்ம சர்டிஃபிகேட் வாங்குறதுன்றது உங்களுக்கு சொல்லலாம் நாங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.